கோட்டக்குப்பம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த போது ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கூனிமேடுகுப்பம் பகுதியை சார்ந்தவர் சிவகுரு, வயது 37. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்திருந்தல், அடிதடி வழக்கு உள்ளிட்ட 5 வழக்குகள் உள்ளது. கூனிமேடு கடற்கரையில் நடந்த மாசிமக திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சார்ந்த ஒரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. நாளடைவில் கூனிமேடுகுப்பம் பகுதியை சார்ந்த சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சார்ந்த ஊர் தரப்பை சார்ந்த இளைஞர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டு வந்தது. இரு தரப்பினரையும் அழைத்து மரக்காணம் போலீசார் எச்சரித்து வந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு கோட்டக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் சிவகுரு, இலங்கை அகதிகள் முகாமை சார்ந்த மாதேஸ்வரன், புதுக்குப்பத்தை சார்ந்த சரவணன் ஆகிய 3 பேரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது காட்டு வழியாக திபுதுவென்று வந்த ஒரு கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவகுருவை சராமரியாக வெட்டியது. இதில் துடிக்க சரிந்த சிவகுருவை அந்த கும்பல் விடாமல் உடல் முழுக்க வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து போனார். உடன் மது குடித்த இலங்கை அகதி மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் உடலை மீட்டு கணவச்செட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சவக்கிடங்கில் வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகள் மாசிமக தீர்த்தவாரையில் நடந்த தகராறில் சிவகுருவை எதிர்த்தரப்பை சார்ந்த நபர்கள் கொலை நடந்ததாக தெரிவித்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சிவகுருவிற்கு மனைவி, 2 பிள்ளைகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியை சார்ந்த ஸ்டாலின், கார்த்திக், சிலம்பரசன் ஆகிய 3. கார்த்திக் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது முன்னால் அதிவேகமாக வந்த அரசு சொகுசு பேருந்து ஒரு காரின் பின்புறம் மோதி பிறகு காருக்கு முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது. இதில் இருவரும் 100 மீட்டர் வரை இழுத்து சென்று பேருந்திற்கு அடியில் மாட்டிக்கொண்டனர். இதில் 3 உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி அருகிலுள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காரில் வந்தவர்களுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். புதுச்சேரி நபரிடம் ரூபாய் 1.34 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டையை சார்ந்தவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக 1,34,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலமாக வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதேபோல சாரத்தை சார்ந்த நபர் 14,000, கருவாடிக்குப்பம் சார்ந்த நபர் 10,000, ரெட்டியார்பாளையத்தை சார்ந்தவர் 8,000 என மொத்தம் 4 பேர் 1,66,000 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆன்லைனில் 7 பேரிடம் ரூபாய் 2.7 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சார்ந்த பெண் ஒருவருக்கு வங்கியிலிருந்து குறுந்தகவல் வந்தது. இதில் ரிவார்ட் பாயிண்ட் பயன்படுத்த கார்டு விவரம் மற்றும் OTP எண்ணை பகிருமாறு கூறப்பட்டுள்ளது. இதை உண்மை என்று நம்பி மேற்கூறிய பெண் விவரங்களை வழங்கி சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 52,000 காணாமல் போனது. புதுவை திருக்குனூரை சார்ந்த ஆண்நபர் மர்மநபர் ஒருவர் தொடர்பு கொண்டு பைனான்ஸிலிருந்து பேசுவதாகவும் காப்பீடு தொகை புதுப்பிக்க பணம் கட்டுமாறும் கூறியுள்ளார். இதை நம்பி மேற்கூறிய நபர் ரூபாய் 45,000 மோசடி கும்பலிடம் அனுப்பி ஏமாந்தார். புதுவை வேல்ராம்பட் பகுதியை சார்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 40,000, விலினோரை சார்ந்த ஆண்நபர் ரூபாய் 12,000, ரெட்டியார்பாளையத்தை சார்ந்த பெண் ரூபாய் 14,000, நயினார் மண்டபம் பகுதியை சார்ந்த ஆண்நபர் ரூபாய் 33,000, கோவிந்த சாலையை சார்ந்த ஆண்நபர் ரூபாய் 10,000 என மோசடி கும்பல் இழந்திருக்கிறார்கள். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 2.7 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் வருகின்ற 20ஆம் தேதி மருந்து கடைகள் இயங்காது என்று மருந்து வணிகர் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்க செயலாளர் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கைகள்: அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் வருகின்ற 20ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும், சிறிய மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டத்தை அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதில் புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் கலந்து கொள்கிறது. இதனால் வரும் 20ஆம் தேதி புதுச்சேரியில் மருந்து கடைகள் இயங்காது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐம்பத்தி 8 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தங்கள் சங்கத்திற்கு டெத் சான்றிதழ் வழங்க யாருக்கும் உரிமை இல்லை என்று பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கம் நிர்வாகிகள் பாபு, ரீகன் ஜான்குமார், துரைசுவாமி, பிரபாகரன், கலைமணி, சிவக்குமார், காமராஜ், மைக்கேல், தாமோதரன், பிரபு என்கின்ற தனிகமணி ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினர். அப்போது சங்க நிர்வாகி பாபு கூறுகையில், 58 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் எங்கள் சங்கத்திற்கு டெட் சான்றிதழ் வழங்க யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையான வார்த்தைகளை பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அவரை நம்பி விளையாட வந்த ஒரு பெண் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் அவர் கூறுகையில், அவர்களது நோக்கம் பாண்டிச்சேரி வீரர்கள் முன்னேறக்கூடாது என்பதுதான். வெளிமாநில வீரர்களை கொண்டு வந்து விளையாட வைப்பதே அவர்களின் திட்டமாக உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே எங்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார். பிபிஎல் நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரமும் உரிமையும் எங்களிடமே உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர்கள், விரைவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சிறப்பான ஐபிஎல் போட்டிகள் நடைபெற உள்ளன. புதுச்சேரியில் 5 ஆண்டுகள் வசித்தவர்களே விளையாட முடியும் என்ற விதிமுறை இருக்கும் பொழுது அவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வீரர்களை கொண்டு வந்து புதுச்சேரிக்காக விளையாட வைத்துள்ளனர். ஆனால் எங்கள் தலைவரின் நோக்கம் புதுச்சேரி இளைஞர்களை இந்திய அளவிலான போட்டிகளில் விளையாட வைப்பதே என்று கூறினார். புதுவை மாநில சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்க வருகின்ற 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுவதாக அறிவித்தார். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியை அமைத்துள்ளது. இக்கூட்டணியில் இடம்பெற்று வென்ற அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக தேர்வானார். தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா துணைநிலை ஆளுநர் மாலையில் உள்ள தர்பார் அரங்கில் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உறுதிமொழி வாசிக்க அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உறுதிமொழி வாசித்து தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அன்பழகனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து அளித்தும் வாழ்த்து தெரிவித்தார். முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், எம்பி செல்வ கணபதி, என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக, தாவேக, லாஜக, நேய மக்கள் கழகம் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. மேலும் தலைமை செயலர் சரல்சோகன் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு பேரவைத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அறைக்கு அன்பழகன் சென்றார். அப்போது முதல்வர் ரங்கசாமியிடம் காலில் விழுந்து ஆசி பெற்று இருக்கையில் அமர்ந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்க வரும் 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைகள் உறுதிமொழி ஏற்பு இணையதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பாகும். மக்கள் கூடும் முக்கிய இடங்களில் அகண்ட திரைகளில் நேரடியாக பார்க்க ஏற்பாடு செய்யப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்போனில் வாழ்த்து தெரிவித்தார். அனைத்து கட்சியினரும் பதவியேற்பில் பங்கேற்றது நிகழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்தது என்றார். காரைக்காலில் பறவைகள் மற்றும் விலங்குகள் குறைந்து வருவதாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்ட்ரீட் லைட் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு மூலமாக பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பதுடன் பல்வேறு சமூக நல பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கம் போல இன்று காலை காரைக்கால் கடற்கரை அருகில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஃபவுண்டேஷன் அமைப்பு சார்பில் தீபன், விக்னேஷ், முருகதாஸ் ஆகியோர் உணவளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விக்னேஷ், காரைக்கால் மாவட்டத்தில் பறவைகள் மற்றும் விலங்குகள் எண்ணிக்கை குறைந்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளதாகவும், வெயில் காலங்களில் பறவைகளுக்கு தங்களது வீடுகளில்
தண்ணீர் வைக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரசு தரப்பில் வீடு கட்ட அனுமதி பெறும்போது வீட்டிற்கு ஒரு மரம் மற்றும் மழைநீர் சேமிப்பு அமைத்தால்தான் அனுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்ட கிராமங்களை சார்ந்துள்ளதாக உள்ளதால் மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 இடங்களிலுமே வெற்றி பெற்றார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் பட்சத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி பதவியை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற விதிமுறை உள்ளது. இதன் காரணமாக அவர் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்திற்கு நேரில் சென்று சட்டசபை செயலர் தயாளனிடம் தனது தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதன் மூலமாக முதல்வர் ரங்கசாமி இனி மங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பார் என்பது உறுதியாகியுள்ளது. அவர் ராஜினாமா செய்துள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி அடுத்த 6 மாத காலத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யார் களமிறக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இப்போதே புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் தொற்றிக் கொண்டுள்ளது. மின்சாரம் 100 கிலோவாட் வரை பயன்படுத்தும் தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் இணைப்பை பெற இனி ஆய்வு இல்லை என்று புதுச்சேரி அரசின் மின்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுவை அரசு மின்துறை 100 கிலோவாட் வரை உள்ள புதிய கூடுதல் வீட்டு வணிக தொழில் மின் இணைப்புகளுக்கான நடைமுறையை எளிமையாக்கியுள்ளது. தொழிற்சாலைகளுக்கான இணைப்பு வேகமாக கிடைக்க அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்கான அரசாணையை புதுச்சேரி தொழில் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ளது. இதன் மூலமாக 100 கிலோவாட் மின் இணைப்புக்கு இனி அதிகாரிகளின் ஆய்வு கிடையாது. இதனால் காத்திருப்பு நேரம், அலைச்சல் குறையும். விண்ணப்பித்தவுடன் இணைப்பு வழங்கப்படும். வயரிங் சரியாக உள்ளதா என்று நுகர்வோர் சுய சான்றிதழ் அளித்தால் போதும். ஒப்பந்ததாரர் பரிசோதனை சான்றிதழ் வழங்க தேவையில்லை. ஒப்பந்ததாரர் மின்துறை அதிகாரிகளின் கையெழுத்திற்காக நுகர்வோர் காத்திருக்க வேண்டாம். செலவும் குறையும். வைப்புத் தொகை, பிற கட்டணங்களை ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம். மீட்டருக்கான வைப்புத் தொகை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு புதுச்சேரி நுகர்வோர் சிறுகடை தொழில் நடத்துவோரிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் முதல் முறையாக 2 சட்டமன்ற தொகுதிகளை பாஜக கைப்பற்றிய நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக பொய்யாதமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், இனிப்பு வழங்கியும் பாஜகவினர் கொண்டாடினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் முதல் முறையாக 2 பாஜக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் GNS ராஜசேகரன், நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் TKSM மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் விதமாக காரைக்கால் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொய்யாதமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், இளங்கோவன் மற்றும் 5 தொகுதியின் பாஜக தொகுதி தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் என திரளானோர் சிறப்பு அபிஷேக ஆராதனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடந்த மக்கள் மன்றத்தில் 23 புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைவாணன் பங்கேற்று பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுவை பெற்று விசாரித்து நடவடிக்கை எடுத்தார். அதேபோன்று காரைக்காலில் SP நித்யா, புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் சீனியர் SP ராகவ், போக்குவரத்து காவல் நிலையங்களில் SPக்கள் திவ்யா, ரச்சனா சிங், பக்தவக்ஷலம், சேதராப்பட்டில் SP வம்சத் ரெட்டி, முதலியார்பேட்டையில் SP கோவிந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்கள் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கரிகலாபாக்கம் புறக்காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் SP கதிரவன், ஏனாமில் SP கோயேசிட்டிராஜு, மாகி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் பொதுமக்கள் கொடுத்த மனுவை விசாரித்தனர். நேற்று நடந்த மக்கள் மன்றத்தில் 18 பெண்கள் உட்பட 226 பேர் பங்கேற்றனர். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 40 புகார் மனுக்களில் 23 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார் மனுக்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் பொதுச் செயலாளர் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதியின் பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் பிறந்தநாள்
திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதியின் பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சியின் பிரமுகர்கள், கட்சியின் நிர்வாகிகள் என திரளானோர் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட திரளான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி, புடவை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று துவங்குகிறது. பொதுமக்கள் தாங்களாகவே தகவல்களை பதிவு செய்யலாம் என்று புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் பாபு தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அரசின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட பணிகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று மே 17ஆம் தேதி முதல் தொடங்குகின்றன. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய கணக்கெடுப்பு, நேரடி கள ஆய்வு என 2 நிலைகளில் நடத்தப்படுகிறது. முதல் நிலையில் பொதுமக்கள் தாங்களாகவே இணையதளத்தின் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு மற்றும் 17ஆம் தேதி முதல் வரும் மே 31ஆம் தேதி வரை பதிவு செய்ய வேண்டும். இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையல், எரிபொருள், மின்சாரம் மற்றும் இணைய வசதி உள்ளிட்ட மொத்தம் 33 விவரங்கள் சேகரிக்கப்படும். 2ஆம் நிலையில் கணக்கெடுப்பு அலுவலர்கள் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நேரடியாக வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள். இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல், எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட மொத்தம் 33 முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்படும். எனவே புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த மக்கள் முழுமையாக தங்களை தேசிய பணியில் ஈடுபடுத்திக் கொண்டு சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் டிஜிட்டல் பதிவேற்ற மொபைல் மூலமாக தனது குடும்ப விவரங்களை பதிவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. இதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வசதியின் மூலமாக அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்தார். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரியங்குப்பம் பகுதியில் சர்வதேச ரோட்டரி சங்கம் மற்றும் ஜோதி கண் பராமரிப்பு மையம் இணைந்து நடத்திய மருத்துவ முகாம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதிய விடியலை நோக்கி ஒரு உன்னத பயணம் என்கின்ற நோக்கில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் நல்வாழ்விற்காக சர்வதேச ரோட்டரி சங்கம் மற்றும் ஜோதி கண் பராமரிப்பு மையம் இணைந்து ஆரஞ்சு விஷன் சென்டர் மூலமாக அதிநவீன கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கி இம்மருத்துவ முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் இந்த முகாமில் நவீன கருவிகளுடன் கூடிய கண் பரிசோதனைகள், கண்புரை மற்றும் கருவிழி பிரச்சினைகள், கண் அழுத்த நோய், நீரிழிவு நோய், விழித்திரை பாதிப்பு போன்றவற்றை கண்டறிதல் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 100கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று கண் பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜோதி கண் மருத்துவமனையின் இயக்குநர் வனஜா வைத்தியநாதன், ரோட்டரியின் மாவட்ட கவர்னர் வைத்தியநாதன், ஜோதி கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் ஆனந்தன், மருத்துவர் சூர்யா ஜெயமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் உறுதிமொழி ஏற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் தற்காலிக சபாநாயகராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களுக்கு உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பொன்னாடை மற்றும் பூங்குத்து வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். அரியங்குப்பம் சுப்பைய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள மணக்குள விநாயகர் ஆலயத்தில் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கின்ற மணக்கோள விநாயகர் ஆலயத்தில் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை மூலவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மின் விலங்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருநள்ளாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வெற்றி பெற்ற அன்றே தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்நிலையில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று திருநள்ளாறு தொகுதியின் எல்லைப் பகுதியான அம்பகரத்தூர் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது வெற்றிக்கு பாத்திரமாக இருந்த திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் வாகனம் மூலமாக நடந்து சென்று தமது நன்றியினை தொகுதி மக்களுக்கு தெரிவித்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனை மக்கள் ஆரவாரமாக பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மக்கள் வரவேற்றனர். மக்கள் தெரிவித்த பல்வேறு கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் உறுதியளித்தார். வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊஸ்ட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் டிஜிட்டல் பதிவேற்ற மொபைல் மூலமாக மக்கள் கணக்கெடுப்பு பணிகள் தனது குடும்ப விவரங்களை பதிவு செய்தார். இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி புதுச்சேரி மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் ஊஸ்ட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் செயலி மூலமாக அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.